யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம். தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே பேரான மகனையே உலகிற்கு கடவுள் அளித்தார். இதனை நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி என்று சொல்லுகிறார். எல்லாமே இதில் அடங்கிவிட்டது. இயேசு வழியாக மீட்பு, நாம் அவரை நம்ப வேண்டும். நம்பினால் நிலைவாழ்வு உண்டு. தொடர்ந்து இயேசு நிக்கோதேமிடம் பேசுகின்ற பொழுது இருள், ஒளி இதனை பற்றி தெளிவாக்குகிறார். இருள் என்பது ஒரு நிலை அல்ல, அது ஒளி இல்லாத இடம். ஒளி இல்லாத இடம் இருள். ஒளி வந்துவிட்டால் இருள் மறைந்து போய்விடும். நாம் ஒளியாக இருக்க வேண்டும், ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். எனவே ஒளியை நோக்கி போகிறோம் என்றால் நம்முடைய நற்செயல்கள் எல்லோருக்கும் தெரிந்து அதன் மூலம் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்வார்கள் என்கிறார் இயேசு. இயேசுவை நம்புவோம், நிலைவாழ்வு பெறுவோம், ஒளி ஆகிய இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். அந்த ஒளி நம்முடைய நற்செயல்கள் கடவுளிடமிருந்து வந்தது என்பதை பிறருக்கு எடுத்துரைக்கட்டும். அந்த ஒளியின் அருகே சென்று பற்றி கொள்கின்ற பொழுது பிறர் நம்மை அல்ல இயேசுவை கண்டுகொள்வார்கள். அவர்களும் நிலைவாழ்வு பெறுவார்கள். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக.